ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிளாஸில் 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய முக்கோணவியல்ங்கிற சாப்டரில் இருக்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம்மில் ஒரு சம் தான் சொல்ல போகிறேன். இது பார்த்தீங்கன்னா பயிற்சி 6.4 செகண்ட் சம்மாக இருக்கும். இது இதுவரை பப்ளிக் எக்ஸாமில் கேட்டதில்லை, ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு. இது என்னன்னா, இதுவரை நான் வந்து ஒரு 13 சம் அதுக்கு ஒரு வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இது 14வது சம்மு. இந்த சாப்டர்லேயே இந்த 14 5 மார்க்கும் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இந்த 14 சம்மையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உயரங்களும் தொலைவுகளுங்கிற அந்த டாப்பிக்கில் வரக்கூடிய சம்மு. இந்த மாதிரி சம் வந்ததுனாலே நல்ல கொஷினை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீட்டாக ஒரு படம் வரைஞ்சிட்டிங்கனாலே சம் பாதி போட்ட மாதிரி தான். சரிங்களா? என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கடலின் நீர்மட்டத்திலிருந்து 40 மீட்டருக்கு மேலே உள்ள ஒரு கப்பலின் மேல் பகுதியில் நின்று கொண்டிருக்கிற ஒருவர் குன்றின் உச்சியை 60 டிகிரி ஏற்ற கோணத்திலும் அடிப்பகுதியை 30 டிகிரி இறக்க கோணத்திலும் காண்கிறார் எனில் கப்பலில் இருந்து குன்றுக்கு உள்ள தொலைவையும் குன்றின் உயரத்தையும் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. கடலோட நீர்மட்டத்திலிருந்து 40 மீட்டருக்கு மேலே ஒரு கப்பல் இருக்கு. அதாவது கப்பலோட ஹைட் வந்து 40 மீட்டர் இருக்குது. அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த தரைப்பகுதியில், அவங்க கப்பலில் இருப்பாங்க இல்லையா, அங்கிருந்து அந்த தரைப்பகுதியில் ஒரு குன்று இருக்கு. அதனுடைய உச்சியை வந்து 60 டிகிரி ஏற்ற கோணத்திலும் அதனுடைய அடிப்பகுதியை 30 டிகிரி இறக்க கோணத்திலும் காண்கிறார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த கடல் பகுதி மற்றும் நம்ம தரைப்பகுதின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து 40 மீட்டர் ஹைட்டில், இது வந்து கப்பலோட உயரம். இந்த 40 மீட்டர் உயரத்தில் அவர் நின்றுட்டு இருக்கிறாரு. இங்கிருந்து ஆப்போசிட்ல ஒரு குன்று இருக்கு. அந்த குன்றோட உச்சியை ஏற்ற கோணத்துல பாக்குறாரு, குன்றோட அடியை இறக்க கோணத்துல பாக்குறாருன்னா கண்டிப்பா இதை விட இது ஹைட்டா தான் இருக்கும். ஸோ இதை விட இது வந்து ஹைட் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி வரைஞ்சுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல இருந்து தான் அவர் பாக்குறாரு அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னா முதல்ல ஒரு கிடைமட்ட கோடு வரைஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த கிடைமட்ட பார்வை கோட்டிற்கும் அவரை மேல் நோக்கி பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா, அந்த மேல் நோக்கி பார்க்கக்கூடிய பார்வை கோட்டுக்கும் இடைப்பட்ட கோணம் தான் ஏற்ற கோணம். அந்த ஏற்ற கோணம் எவ்வளோ டிகிரி கொடுத்துருக்குறாங்கன்னா 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 60 டிகிரின்னு வச்சுக்கலாம். இது வந்து இந்த கப்பலோட உயரம்னு குறிச்சுக்கலாம். சிடிங்கிறது குன்றோட உயரம்னு வச்சுக்கலாம். இது வந்து இந்த கிடைமட்ட கோடு போய் இங்கே சந்திக்கக்கூடிய இடத்தை ஈன்னு குறிச்சுக்கலாம். சரிங்களா? இது 40னா இதுவும் 40 தான் இருக்கும். இப்போ நம்ம குன்றோட உயரம் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ இதை ஹெச்னு குறிச்சிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் கோணத்தை குறிக்கலாம். அதே இடத்துல இருந்து, சரிங்களா, அதே இந்த கப்பல் மேல் இருக்கக்கூடிய பகுதியில் நின்றுட்டு இந்த குன்றோட அடியை இறக்க கோணத்துல பார்க்குறாரு. அப்படிங்கும்போது இந்த கிடைமட்ட பார்வை கோட்டிற்கும் அவர் கீழ் நோக்கி பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா, அந்த பார்வை கோட்டுக்கும் இடைப்பட்ட கோணம் எவ்வளோ டிகிரி இருக்கும் அப்படின்னா, இந்த கோணம் எவ்வளோ டிகிரி இருக்குன்னா 30 டிகிரி. இப்போ இதுவும் இணை. ஏன்னா இந்த கிடைமட்ட பார்வை கூடம் இந்த தரைப்பகுதியும் இணை. இது ஒரு குறுக்கு வெட்டி மாதிரி அமைகிறதுனால இந்த ஒன்று விட்ட கோணங்கள் சமமா இருக்கும். ஸோ இது 30 டிகிரினா இதுவும் எவ்வளோ டிகிரி தான் இருக்குன்னா 30 டிகிரி தான் இருக்கும். சரிங்களா? இதையும் குறிச்சாச்சு. இப்போ இது 40னா இதுவும் 40ன்னு குறிச்சிட்டோம் இல்லையா? இந்த குன்றோட உயரத்தை என்னன்னு வச்சுக்கிட்டோம், ஹெச்னு வச்சுக்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த பகுதி எதை குறிக்குதுன்னு தெரியணும். இந்த டோட்டல் லென்த் ஹெச், இது 40னா இந்த டோட்டல் ஹெச்ல இருந்து இந்த 40 கழிச்சோம்னா இதோட ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இது என்னன்னு குறிச்சுக்கலாம்னா ஹெச் மைனஸ் 40ன்னு குறிச்சுக்கலாம். இப்போ நம்ம சம் போடுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இதுல எதை குறிக்குதுன்னு எழுதிக்கலாம். ஏபிங்கிறது கப்பலோட அந்த உயரம், சிடிங்கிறது எதை குறிக்குதுன்னா குன்றை குறிக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் எந்த செங்கோண முக்கோணம் எடுத்துக்கலாம்னா ஏபிடி எடுத்துக்கலாம். எதிர்பக்கம் கொடுத்துருக்குறாங்க, அடுத்துள்ள பக்கம் தான் கண்டுபிடிக்க போறேன். ஏன் அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிக்க போறோம்னா இந்த செங்கோண முக்கோணத்துக்கும் மேல ஒரு ஏசின்னு ஒரு செங்கோண முக்கோணம் இருக்கு பாருங்க, இதுக்கும் இந்த பக்கம் ரெண்டும் வந்து இந்த பக்கத்தோட அளவுகள் ரெண்டும் சமமா தான் இருக்கும். பிடியோட அளவும் ஏஇயோட அளவும் சமமாக தான் இருக்கும். ஸோ பிடி கண்டுபிடிச்சிட்டோம்னா அதையவே நம்ம ஏஇயாவும் எடுத்துக்கலாம். அதனால இதில் எதிர்பக்கம் கொடுத்துருக்காங்க, அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிக்கணுங்கிறதுனால டேன் தீட்டா எடுத்துக்கலாம். தீட்டாக்கு பதிலாக 30 டிகிரி இருக்கிறதுனால டேன் 30 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஏபி பை அடுத்துள்ள பக்கம் என்னன்னா பிடி. டேன் 30 டிகிரியோட மதிப்பு 1/√3, ஏபியோட மதிப்பு 40 பை பிடி. குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க, 1 இன்ட்டு பிடி ஈக்குவல் டு 40√3 வந்துருச்சு. சரிங்களா? அடுத்து எந்த செங்கோண முக்கோணம் எடுத்துக்கணும்னா ஏஇசிங்கிற செங்கோண முக்கோணம் எடுத்துக்கணும். இது ஒரு செங்கோண முக்கோணம், இது ஒரு செங்கோண முக்கோணம். சரிங்களா? ஸோ செங்கோண முக்கோணம் ஏஇசி எடுத்துக்கலாம். டேன் தீட்டா பதில் எவ்வளோ டிகிரி இருக்கு? டேன் 60 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் என்ன சிஇ பை அடுத்துள்ள பக்கம் என்னன்னா ஏஇ. இங்க பிடி 40√3னா ஏஇயோட அளவும் எவ்வளவு தானா 40√3 தான். சரிங்களா? டேன் 60 டிகிரியோட மதிப்பு √3, சியோட அளவு ஹெச் மைனஸ் 40 பை ஏஇ பதில் என்னன்னு பிரதிட்டுக்கலாம்னா 40√3 பிரதிட்டுக்கலாம்.
இது குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க. இங்க ஆல்ரெடி ஒரு √3 இருக்கு. இந்த 40 √3 இங்க வந்திருக்கு. ஈக்குவல் டு h மைனஸ் 40 இருக்கு. √3 இன்ட்டு √3 3. 3 40 பெருக்கினீங்கன்னா 120 வரும். இப்போ 120 ஈக்குவல் டு h மைனஸ் 40 இருக்கு. இது இங்க எடுத்து எழுதுங்க. h மைனஸ் 40 ஈக்குவல் டு h மைனஸ் 40 ஈக்குவல் டு 120னா h வேணும்னா மைனஸ் 40 அந்த சைடு கொல் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 40 ஆயிரும். ஸோ ஹெச் ஈக்குவல் டு எவ்வளோன்னு வந்துடுதுன்னா 160 மீட்டர்னு வந்துடுது. இது வந்து எதோட உயரம்? குன்றோட உயரம். ஸோ குன்றோட உயரம் கண்டுபிடிச்சிட்டோம். அது இல்லாமல் கப்பலுக்கும் குன்றுக்கும் உள்ள தொலைவு கேட்டிருக்கிறாங்க. இது கப்பல், இது குன்று, இதுக்கு இடைப்பட்ட தொலைவுனா பிடி தான். பிடி தான் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இது வந்து therefore குன்றின் உயரம் ஈக்குவல் டு 160 மீட்டர். அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பிடி ஆல்ரெடி கண்டுபிடிச்சு தான் வச்சுருக்கிறோம். எவ்வளோன்னு 40 √3ன்னு. அதில் √3ஓட மதிப்பு பிரதியிட்டு இதை வந்து நம்ம டெசிமல் நம்பராக மாற்றிக்கலாம். ஸோ 40 இன்ட்டு √3ஓட மதிப்பு 1.732. ஸோ பிடி ஈக்குவல் டு என்னென்னு வருது? 69.28 மீட்டர்னு வந்திருக்கு. இந்த பிடிங்கிறத எதை குறிக்குதுன்னா கப்பலுக்கும் குன்றுக்கும் இடையே உள்ள தொலைவு ஈக்குவல் டு 69.28 மீட்டர். இது இதோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.